ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா, நிறைய பேர் நினைப்பாங்க என்னென்னா, என்ன நம்ம பாபா குழந்தையாகி அப்பாவோட ஸ்ரீமத்துப்படி நடந்தால் திட்டு தான் உழுகுது, என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அப்பா என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு முன்னாடி இந்த பிராமணர்களோட சீரீஸில் நம்ம என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்போம். பிராமணன்னாலே உலகை மாற்றுபவர் மற்றும் விஸ்வ கல்யாணக்காரி. இன்றைக்கி பாப்தாதா உலகையே மாற்றக்கூடிய தனது விஸ்வ கல்யாணக்காரி குழந்தைகளை பார்த்துட்டு இருந்தார். எப்போ நம்ம பிராமண வாழ்க்கை வாழ ஆரம்பித்தோமோ அப்போலேருந்தே இந்த மகான் காரியம் செய்வதற்கான சங்கல்பம் நீங்கள் எல்லாருமே செய்கிறீங்க. அது என்னன்னா, பாபா சொல்கிறாங்க, பிராமண வாழ்க்கையோட முக்கிய காரியமே இதுதான். அதாவது மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆத்மாவிடமும் விசேஷமாக 2 தாரணை இருக்கும். ஒன்று தர்மம், இன்னொன்று மற்றொன்று கர்மம். இந்த மனித வாழ்க்கை வாழக்கூடியவர்களே இதை தான் விசேஷமாக அவங்க நினைப்பாங்க. அவங்க தர்மத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது, இன்னொன்று கர்மம் அப்படின்னு இதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தர்மமின்றி காரியத்தில் வெற்றியே கிடைக்காது. நம்ம தர்மம் செய்யணும், தர்மம் தான் தலை காக்கும் அப்படின்னு அவங்க கூட சொல்லுவாங்க. தர்மம்னா என்னென்னா விசேஷ தாரணை. அப்பா சொல்லக்கூடிய தர்மம், அந்த சுய தர்மம். நம்ம தர்மம் பண்ணணும், தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க சாமி அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அப்பா சொல்லக்கூடிய அந்த தர்மம் என்னென்னா விசேஷமான தாரணை. அது என்னென்னா நான் யார் அப்படின்றத நம்ம தாரணையில் கொண்டு வரணும். இந்த தாரணை தான் தர்மத்தின் ஆதாரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும். இப்போது இதை தாரணை பண்ணால் தான் நம்ம என்ன செய்யணும்னு நமக்கு தெரிய வரும். நம்ம புத்தியில் தெளிவாகும். யதார்த்தமான தாரணை இருந்துச்சுன்னா, யதார்த்தமாக இருந்தாலும் சரி, சக்தியற்ற காரியம் கூட யதார்த்தமான ஒரு தாரணை ஆகிடும். அதாவது இப்போது மனுஷங்க இருக்காங்க, நான் ஒரு மனிதன் அப்படின்னாலே என்னோட தர்மமே மனித தர்மம். இதை தான் என்ன சொல்லப்படுதுன்னா தேக அபிமானம்னு சொல்லப்படுது. மனித உடம்பு நான் ஒரு மனிதன் இப்படின்னு நினைக்கும் போது தான் அந்த தேக அபிமானமும் வந்துடுது. இப்போது இந்த மாதிரி இதை தாரணை செய்யும் போது என்ன நடக்குதுன்னா, அவங்களோட கர்மமும் தலைகீழாக ஆகிடுது. தலைகீழான அப்போது நான் இந்த உடம்புன்னு நினைக்கிறதுனால அவங்களோட எல்லா கர்மாவும் தலைகீழாக தான் இருக்கும். தவறான காரியம்தான் செஞ்சிட்ருக்குறாங்க. அப்போது நம்ம பிராமண வாழ்க்கையில் நம்ம பிராமணன் ஆனதுலேருந்து என்ன பண்ணணும்னா, இந்த சிரேஷ்டமான ஆத்மா நான் யார்? சிரேஷ்டமான ஆத்மா. நான் ஆத்மா சாந்தி, சுகம், ஆனந்த சொரூபமாக இருக்கிறன்ற யதார்த்த தாரணை தான் நம்மளோட ஆதாரம் மாறுது. கர்மம் நம்மளோட நான் இந்த மாதிரி சுகஸ்வரூபத்தில் இருக்கிறேன். நான் ஒரு ஆத்மா புள்ளி. இதுதான் நம்மளோட தர்மமே. நான் ஆத்மா புள்ளியாக இருக்கேன். நான் அமைதி சொரூபமாக இருக்கேன். நான் சுகத்தின் சொரூபமாக இருக்கிறேன்னு இந்த சொரூபத்திலே இருக்கும் போது நம்மளோட கர்மாவும் எப்படி இருக்கும்னா ரொம்ப சுகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம ரொம்ப அமைதி நிறைஞ்சதாக இருக்கும். நம்ம கர்மாவே மாறுது. அவங்க நான் உடம்புன்னு நினச்சதுனால அவங்களோட கர்மாவே தலைகீழாக மாறிட்டுருக்கு. நம்ம தர்மமே நம்ம ஆத்மா
நம்ம வந்து அஷரீரியான ஒரு ஆத்மா, நான் ரொம்ப சுகமான ஒரு சொரூபத்தில் இருக்கேன் அப்படின்னும் போது நம்ம சுகம்தான் நம்ம கொடுப்போம். நம்மளோட கர்மா வந்து மாறிடுது. இப்போது கர்மத்தில் வந்து சிரேஷ்டமாக இருக்கிறதுக்கு பதிலாக சாதாரண கர்மம் ஆகிடுச்சுன்னா அதுக்கு ஆதாரமும் என்னென்னா இந்த தர்மம் தான். இப்போ நம்மளோட காரியம் ரொம்ப சாதாரணமாக இருக்குது, நம்மளும் வந்து சிரேஷ்டமாக எதுவும் நடந்துக்கல அப்படின்னாலே அதுக்கு நம்ம தாரணை சரியில்ல. அது என்ன தாரணைனா, நான் வந்து ஆத்மான்ற அந்த ஸ்டேஜில் இல்லை, நான் அந்த அமைதி சொரூபத்தை அனுபவம் செய்யலை, சுகத்தோட சொரூபத்தை அனுபவம் செய்யலைன்னா நம்மளோட காரியம் வந்து சாதாரணமாக தான் இருக்கும். நம்மளோட பேச்சு நடவடிக்கை எல்லாமே சாதாரணமாக ஆகிடும். அதனால் அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, தாரணையில் உங்களுக்கு குறை இருந்ததுன்னா இந்த மாதிரி தவறான காரியங்கள் தான் நீங்கள் செய்வீங்க. அதனால் என்ன தாரணை பண்ணணும்னு இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? நான் வந்து சிரேஷ்ட ஆத்மா, சிரேஷ்ட குணங்களின் சொரூபமாக இருக்கேன். விதவிதமான டைமில் விதவிதமான சொரூபத்தை நம்ம அனுபவம் பண்ணணும். ஒரே சொரூபத்தையே நம்ம அனுபவம் பண்ணாலும் போர் அடிக்கும். அதனால் நான் வந்து ஆத்மா சுகஸ்வரூபமாக இருக்கேன் அப்படின்னு கொஞ்ச நேரம் நினைக்கலாம். அதுக்கப்புறம் அமைதி சொரூபமாக இருக்கேன். இதை தான் தாரணை பண்ணணும். முக்கியமான தாரணை இது தான். ஸோ இன்றைக்கி பாபா முரளியில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்போம். 11/4/2025 பாபா என்ன சொல்கிறாருன்னா, இனிமையான குழந்தைகளே, இப்போ நீங்கள் வந்து இந்த நாடகம் வந்து முடிய போகிற டைம் வந்துருச்சு. நீங்கள் திரும்பி வீட்டுக்கு இப்போது போகணும். போகக்கூடிய டைம் வந்துருச்சு. அப்போது இந்த உலகத்தில் உள்ள பற்றுதல் எல்லாத்தையும் நீக்கிடுங்க. வீட்டையும் மற்றும் உங்களோட ராஜ்யத்தையும் மட்டும் நினச்சி பாருங்கள். ஏன்னா இது முழு உலகமும் இப்போது முடிய போகிற டைம் வந்துருச்சு. அப்போது இது கடவுளே இறைவனே சொல்லிகிட்டு இருக்காருன்னா அப்போ நம்ம வந்து அதை ஏற்றுக்கிட்டு இங்கே, ஏன்னா துக்கம் கிடைக்கிறதுக்கான காரணமே என்னென்னா, இப்போ சின்னதாக ஒரு பேனா வந்து தொலைஞ்சு போயிட்டா கூட பதறாங்க வெளி உலகத்தில். அப்போது எல்லாமே மொத்தமாக முடிய போகுதுன்னா அப்போ எவ்வளோ பெரிய துக்கம் மலை ஒழுகும். அப்போது நம்ம வந்து அந்த டைமில் சுகமாக இருக்கணும், சாந்தியாக இருக்கணுன்றதுக்காக அப்பா நமக்கு இவ்வளோ பெரிய நல்ல வழி காமிச்சிட்ருக்காரு. நல்ல வழி, இந்த வழினால் நம்ம எப்பயுமே சதா குஷியாக இருக்க முடியும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பற்றை விட்டுருங்க, அப்பா மீது அந்த பற்றை வச்சுருங்க, அவ்வளோதான். கேள்வி என்ன கேட்குறாருன்னா, தானத்திலேயே மகத்துவம் எப்போ ஏற்படும்? நம்ம ஒரு தானம் செய்கிறோன்னா அதோட மகத்துவம் எப்போ ஏற்படும்? அதற்கு கைமாறாக எந்த குழந்தைங்களுக்கு பலன் கிடைக்கும்? அப்பா என்ன சொல்கிறாருன்னா, தானம் கொடுத்த பொருளின் மீது வந்து உங்களுக்கு பற்று இல்லாமல் இருக்கும் போது தான் அதற்கு மதிப்பே ஏற்படும். நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுக்குறீங்க, ஏதாவது ஒரு பொருளோ ஏதாவது சேவைக்காக ஏதாவது ஒன்று கொடுக்குறீங்கன்னா, இது என்னோடது அப்படின்னு நம்ம நினச்சி கொடுத்துட்டோன்னா அப்புறம் அது நினச்சாலே அதுக்கு பற்று இருக்காது. அதுக்கு பலன் கிடைக்காது. ஒருவேளை அதை தானம் செஞ்ச பிறகு அதோட நினைவு, நம்ம இந்த மாதிரி கொடுத்தோமே, அதுக்கு கைமாற எனக்கு ஏதாவது கிடைக்கும், நிறையா கிடைக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சா கூட பலன் கிடைக்காது. தானம் செய்த அந்த தானம் செய்கிறதே எதுக்காகனா, அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த பிறவிக்கு தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிறவிலே எனக்கு கிடைச்சிரும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அடுத்த பிறவியில் தான் கிடைக்கும். அப்போது இந்த பிறவியில் இப்போ உங்ககிட்ட என்னென்னலாம் இருக்கோ அதன் மீதி இருக்கும் பற்றுதலை நீக்கிடுங்க. முதல்ல ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தானம் செய்கிறேன், அதை பண்ணுறேன்னு பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பற்றை நீக்கணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம அது உதவிக்காக நம்ம பயன்படுத்தும் போது, இல்லை சேவைக்காக கொடுக்கும் போது, அப்போது வந்து அந்த எண்ணமே இருக்காது. ஏன்னா அந்த எண்ணம் வந்தாலே அதுக்கான பலன் கிடைக்காது. என்னோடது அப்படின்னு நினச்சிட்டாலே அப்புறம் அது கொடுத்தும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். அதனால தான் அப்பா சொல்கிறாங்க, இந்த விதியை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்.
இந்த பிறவியில் உங்ககிட்ட என்னென்னலாம் இருக்குதோ அதன் மீது இருக்கும் பற்றை நீக்கிடுங்க. ட்ரஸ்டியாக இருந்து பார்த்துக்கோங்க. என்னென்னலாம் இப்போ பொருள் இருக்கோ, நம்ம வீட்டில் இருக்கலாம், சென்டரில் எங்கே வேணால் இருந்தாலும் என்னென்னலாம் இருக்கோ, எனக்குன்னு எதை எதை கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே என்னோடது கிடையாது. நானே ட்ரஸ்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். அது எதுவாக வேணால் இருக்கலாம். சேராக இருக்கட்டும், புக்ஸாக இருக்கலாம், இந்த மொபைலாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் அது எல்லாமே ட்ரஸ்டி, என்னோடது கிடையாது. அது சேவைக்காக எனக்கு அப்பா கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம அந்த மேலே இருக்கிற பற்றை நீக்கிடணும். அப்புறம் நம்ம நிறைய பேர் இந்த இதெல்லாம் திறக்கிறாங்க. கீதா பாடசாலை, இந்த மாதிரி கல்லூரி, அதாவது மருத்துவமனை ப்ளஸ் கல்லூரி திறக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கைமாற 21 பிறவிக்கு பலன் கிடைக்கும். இப்போவே கிடைக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. அப்பா கேட்குறாங்க, குழந்தைகளுக்கு இப்போது உங்களோட வீடு, பரந்தாம வீடு மற்றும் உங்களோட ராஜ்யத்தின் நினைவு இருக்கா? இப்போ நீங்கள் இதை கேட்டுட்ருக்கும் போது உங்களோட வீடு, பரந்தாம வீடு மேலே இருக்கா? உங்களோட ராஜ்யம் நான் இப்போது அடைய போகிறேன், இந்த ராஜ்யத்தில் நான் வாழ போகிறேன்னு நினச்சிட்ருக்கீங்களா? இல்லை லௌகிக வீடு, எனக்கு இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணணும், இந்த தொழிலில் இன்னும் இந்த பணம் வரல, அது இதுன்னு இதை பற்றியே நினச்சிட்ருக்கீங்களா? ஏன்னா என் பாபா சொல்கிறாங்க, இந்த பழைய உலகம் அழிஞ்சு போயிடும், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, எல்லாத்துக்கும் நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் எதெல்லாம் இந்த கண்ணால் பார்க்குறீங்களோ, உற்றார் உறவினர்கள் எல்லாமே அழிஞ்சிருவாங்க. எல்லாமே அப்போது அவங்க அழிஞ்சக்கப்புறமேட்டு நான் இதெல்லாம் யோசிக்கிறேன்னு இருக்கக்கூடாது. அப்போது யோசிக்கலாம் முடியாது. அப்போது அது நடக்கிறதுக்கு முன்னாடியே அப்பா நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. இப்போவே நீங்கள் அதை பற்றி யோசிச்சு பாருங்கள். நம்ம கண்ணால் பார்க்குறது எல்லாமே அழிய போகுது. இந்த உறவினர்களுக்காக, அவங்களுக்காக நம்ம இந்த சேவை செய்யாமல் இந்த தடயம் பண்ணுறாங்க. வீட்டில் இந்த உணவு பழக்கத்தெல்லாம் மாற்றிக்க விட மாட்டுறாங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்துக்கணுன்னு சொல்கிறாங்க. இது அதுன்னு எல்லா தடைகளும் ஏற்படுத்துவாங்க. ஆனால் நம்ம யார் சொல்கிறத கேட்குறோன்னா, சிவ பாபா, இறைவன் இருக்காரு அப்படின்னு அந்த நிச்சயம் இருந்துச்சுன்னா இந்த தடைகள் எல்லாமே ஒரு தடயமாகவே இருக்காது. ஏன்னா அவங்களே அழுகி போகிறாங்க. அவங்களே தேக உணர்வில் இருந்து மாட்டிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. ஆனால் இறைவனுக்கு தானே தெரியும், நம்ம அப்பாவுக்கு தானே தெரியும். அப்போ அவர் சொல்கிறத நம்ம தைரியமாக செய்யும் போது திட்டுவாங்க. அது அவங்க திட்ட தான் செய்வாங்க, அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இறைவன் நமக்காக சொல்லியிருக்காரு, அதில் நன்மை இருக்குது அப்படின்னு நம்ம உறுதியாக இருந்து நம்ம அதெல்லாம் செய்யும் போது அவங்களே அதுக்கப்புறமேட்டு நமக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அது நம்ம உறுதியாக இருக்கிறத பார்த்து அவங்களே நமக்கு நன்மை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நிறைய பேர் பாபாவோட குழந்தையாக இருக்கிறாங்க அப்படின்னா கூட நம்ம இதில் கவனம் கொடுக்கணும். என்னென்னா, இப்போது கண்ணால் பார்க்குறது எல்லாமே அழியக்கூடியது தான். நம்ம இப்போது நம்மக்கிட்ட என்னென்னலாம் இருக்கோ அதை உடனடியாக அதை மாற்றம் செய்யணும். அதை நல்ல ஒரு காரியத்துக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். நிறைய பேர் உலகத்தில் இருக்கவங்களே கூட மருத்துவமனையை திறப்பாங்க, கல்லூரியை திறப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்கும், நம்ம எப்படியும் அடுத்த பிறவிலையாவது நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் செய்கிறாங்க. நான் எதையும் எதிர்பார்க்கலங்க, இதெல்லாம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அப்படி கிடையாது. எல்லாருக்குமே அந்த இது இருக்குது. ஆனால் சொல்லுவாங்க, இதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாங்க, அப்படி எனக்கு எதுவும் இல்லைனாலும் பரவாயில்லன்னு. ஆனாலும் அவங்களுக்கு அது இருக்கும். அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைச்சே தீரும். ஆனால் அது எல்லைக்குட்பட்டு தான், அதாவது அடுத்த பிறவிக்காக கிடைக்கும். ஆனால் நம்ம பண்ணக்கூடிய இந்த பாபாவோட காரியத்துக்காக, இந்த சேவைக்காக, இறைவனோட காரியத்துக்காக நம்ம பண்ணக்கூடிய இந்த தானம், நம்ம
எல்லாத்தையுமே, அதாவது உடல், மனம், பொருள் எல்லாத்தையுமே தானம் செய்கிறோம். எல்லாமே நம்ம ட்ரஸ்டியாக இருந்து பார்த்துக்க போகிறோம். தானம் செய்ய போகிறோன்னா எல்லாத்தையும் கொடுக்க போகிறது கிடையாது. அந்த பற்றை வந்து நீக்கணும். இது என்னோடது கிடையாது, இது அப்பாவோடது தான், அவரோட காரியத்துக்கு இப்போ பயன்படுது அப்படின்னு அந்த நினச்சிக்கிட்டே இருக்கணும். நினச்சிக்கிட்டே நம்ம ஏதாவது ஒரு காரியத்துக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கூட, அப்போது அது என்னோடதாச்சு அப்படின்னு நினச்சிட்டாலே, ஏன்னா கொஞ்சோண்டு நினச்சிட்டாலே அதுக்கான பலனே கிடைக்காது. கொடுத்தும் ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. அதுக்கு தான் வந்து அப்பா வந்து ஃபஸ்ட்டு அந்த பற்றை நீக்கிட்டே இருங்க. ஏன்னா எல்லாமே இப்போது முழு உலகமும் இப்போ ஸ்வாஹா ஆக போகிற டைம். எல்லாமே ஸ்வாஹா ஆகிடும். அப்போது அப்பா சொல்கிறாங்க, உலகத்தில் இருக்கிறவங்க வந்து அவங்க இப்போ எல்லாருமே தான் போகிறோம். அப்போது அவங்க கையில் வந்து எதுவுமே இருக்காது. அதாவது ஆத்மாவில் வந்து எதுவுமே பதிவு பண்ணாமல் எதுவுமே இல்லாமல் போவாங்க. ஆனால் குழந்தைகள் நீங்கள் வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க. நீங்கள் வந்து பையை நிரப்பி எடுத்துகிட்டு போகணும் அடுத்த பிறவிக்கு. அதாவது ஒரு பிறவிக்கு இல்லை, 21 பிறவிக்கு வந்து சேமிக்க பண்ண ஆரம்பிக்கணும். அதனால் இந்த நேரத்தில் வந்து பாரதம் வந்து ரொம்ப ரொம்ப ஏழையாக ஆயிடுச்சு. எல்லாருமே பாவ ஆத்மாக்களாக இருக்காங்க. இங்கே வந்து புண்ணிய ஆத்மாக்கள் யாருமே கிடையாது. நீங்கள் வந்து புண்ணிய காரியம் பண்ணி நீங்கள் வந்து புண்ணிய ஆத்மாவாக ஆகும் போது தான் அடுத்த இந்த சத்தியுகம் வரப்போதிலேருந்து, சத்தியுகம் ஓகே, இப்போவே நம்ம வந்து அந்த 21 பிறவியில் ஒரு பிறவி இங்கே, நம்மளுக்கு அடுத்த பிறவி தானா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, இங்கேயே நம்ம சுகமாக இருக்க முடியும். அதீந்திரிய அந்த சுகத்திலேயே இருக்க முடியும். ஆனால் உலகத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னும் 40,000 வருஷம் இருக்குங்க, அப்படி இருக்குது, இன்னும் உலகம் போயிட்டே இருக்கும், இப்போலாம் உலகம் அழியாது. உலகம் ரொம்ப அப்படியே ஃபுல்லாக அழியாது தான், கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆனால் வந்து அழிவு இருக்குதோ இல்லையோ, நம்ம சுகமாக இருக்கணும் அப்படின்னா அப்பாவோட வழிபடி நம்ம இருந்தால் தான் சுகமாக இருக்க முடியும். எல்லாம் இருக்கும்னு இருந்துக்கிட்டே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அது சுகமாகவே இருக்காது. மரணம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படின்னும் போதே நம்ம என்னென்ன நல்லது பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பண்ணிடணும்னு தோணும். மரணம் இன்னும் ரொம்ப நாள் இருக்குது, இன்னும் உலக விநாசமே இன்னும் 10 வருஷம் இருக்குன்றாங்க, நீங்கள் வேறு அப்படின்னு. அப்பா என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு கண்ணு முன்னாடியே மரணம் இருக்குது. மரணம் எப்போ வேணால் வருமே, அழிவு கூட கொஞ்சம் லேட்டாக வரலாம், ஆனால் மரணம் வந்து நம்மளுக்கு முன்னாடியே இருக்குது. அதனால் விநாச காலத்தில் அன்பான புத்தி உடையவர்களாக ஆகணும். நம்மளோட வேலையே வந்து என்னென்னா, அப்பா மீது அன்பு வைக்கணும். அவர்கிட்ட தான் எல்லா சுகமும் நம்மளுக்கு கிடைக்குது. அப்பாவோட நினச்சிக்கிட்டே இருக்கும் போதே அவ்வளோ அன்பு அமைதியை வந்து நம்ம அனுபவம் பண்ணுறோம். அதனால் நம்ம வந்து அன்பான புத்தியாக ஆகணும். இதில் வந்து அப்பா வந்து தூண்டுதல்லாம் அவங்களுக்கு பிரேரணைலாம் வந்து கொடுக்கல, அங்கேருந்து வந்து சொல்லிகிட்டு இருக்காருன்னு. இங்கே நேரடியாக வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி இப்போ வந்து கொடுத்துட்ருக்குறேன் இவர் மூலியமாக. எப்போது அப்பா வந்து இவர் உடம்புக்கு பிரவேசமானனோ, இவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா திட்டு நிறைய விழுந்துச்சு. இவர் நம்ம நல்லா ராஜ்யமாக நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தார், ஒரு ராயலாக வாழ்ந்துட்டு இருந்தார். ஆனால் எப்போ சிவபாபா வந்தாரோ, சிவபாபாவோட காரியத்துக்கு இவர் எல்லாத்தையுமே அர்ப்பணம் பண்ணாரோ, இவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே திட்டு தான் வந்து திட்டிகிட்டே தான் இருந்தாங்க. அதுதான். ஆனால் அவருக்கு தெரியும், இதெல்லாம் நான் பண்ணலைங்க, இது காட்சி காமிக்கிறாரு, எல்லாமே பண்ணுறது அவரோட மேஜிக்கு, அவர் பண்ணிகிட்ருக்காரு, அவர் சொன்னதுனால எல்லோரும் இங்கே வந்து அர்ப்பணமாயிருக்காங்க, எல்லா பெண்களையும் இவர் கூட்டி வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி தப்பு தப்பாக பேசிகிட்ருக்காங்க. ஆனால் அவருக்கு அதுதான் வந்து கிருஷ்ணர் வந்து அந்த கதையில் கூட இருக்குது, கிருஷ்ணர் வந்து நான் வெண்ணெயை சாப்பிட்லங்க அப்படின்னு, நான் திருடவே இல்லையே அப்படின்னு. இங்கே பண்ணுறது எல்லாம் வந்து சிவபாபா தான். ஸோ சிவபாபாவுக்கு மட்டும் என்ன, அவருக்கும் நிறையா திட்டு விழுகுது. அவரையும் வந்து இந்த மாதிரி உலகம் அழியறதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு அவரையும் திட்டிகிட்ருக்காங்க. ஸோ திட்டு வந்து விழ தான் செய்யும். நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ண போகிறோன்னா அது எதிர்வினையாக சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். ஆனால் அதுக்காக நம்ம பல நன்மைக்காக
இது எல்லாத்தையும் நம்ம வந்து தியாகம் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் பெருசாகவே இருக்காது. அதனால் பாபா சொல்கிறாங்க, தந்தையின் சக்தி, இது எல்லாமே தந்தையின் சக்தி உங்களுக்குள்ளே இருக்கும்போது இது எதுவுமே பெரிய விஷயமாகவே இருக்காது. அதனால் ஆத்மா அபிமானியாக ஆகணும். இயற்கையாகவே இந்த நினைவு வந்து இருக்கணும் உங்களுக்கு. நான் ஆத்மா, இந்த தேகம் வந்து நடிப்பதற்கான ஒரு வாத்தியம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறோன்னா தெய்வீக குணங்கள் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம யாருக்கும் துக்கம் கொடுக்கவே முடியாது. என்னால் எப்படிங்க இந்த கோபத்தை விடுறதுன்னு தெரியல. ஒன்றுமே இல்லை, இந்த ஆத்ம உணர்வுலையே நம்ம இருக்கிறோம். ப்ளஸ் அப்பாவோட கனெக்ஷன் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். கிடச்சிக்கிட்டே இருக்குன்னா நம்ம ஈஸியாக அப்படியே அமைதி சொரூபமாகவே இருக்கலாம். யார் யாராவது திட்டிகிட்டு இருந்தால் கூட மீண்டும் நம்மளுக்கு திட்டவே தோணாது. அவங்களுக்கு அந்த வைப்ரேஷனை ஸ்ப்ரெட் பரப்பிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் சில பேர் வந்து இருப்பாங்க, ஏதாவது தப்பாக ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது அந்த மாதிரி நடந்துருச்சு, இவங்க வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க, யஜ்யத்தில் வந்து இது நடக்குது, அது நடக்குது, ஏதாவது தலைகீழாக ஏதாவது வந்து பேசிகிட்டே இருக்காங்க, தீயதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அதை காதில் வாங்கினாலும் அதை வந்து வாங்காமல் இருக்கணும். அதாவது அவங்க என்ன சொன்னாலும் அதை ஒரு காதில் வாங்கிக்கணும், இன்னொரு காதில் விடணும். ஏன்னா அவங்க இதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு திரும்பி பேசினாலும் அவங்க வந்து நம்மள்கிட்ட தான் கோச்சிப்பாங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் புரியலையே அப்படின்னு. சரி, அவங்க பேசிட்டு போகிறாங்க, நம்ம வந்து காதில் வாங்கிக்காமல் இருக்கணும். ஓ அப்படிங்க, சரி சரின்னு சொல்லிவிட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா இங்கே இந்த மாதிரி நிறைய பேர் இங்கே இந்தமாரி நடக்குது, அந்த மாதிரி பண்ணுறாங்க, அவங்க இது மாதிரி இருக்குது அப்படின்னு இதெல்லாம் கேட்டுட்டு என்ன இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு இங்கே வராமையே விட்டுறாங்க. சென்டருக்கு வராதில்ல, இதுக்கு கீதா பாடசாலைக்கு வராமல் இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம வந்து தவறு பண்ணக்கூடாது. அது உண்மையாக கூட இருந்தால் கூட அது மாற்றக்கூடியவர் சிவபாபா, நம்மளோட வேலை கிடையாது. நம்ம வந்தது வந்து இங்கே படிக்கிறதுக்காக, நம்மளை மாற்றிக்கிறதுக்காக. நம்ம படிப்பை வந்து படிச்சுட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும், நம்மளை நம்ம மாற்றிக்கணும். அதுக்காக தான் வந்திருக்குறோம். சில பேர் வந்து இந்த பணம் காசெல்லாம் கூட வந்து நிறைய பேருக்கு கடனாக கொடுக்குறாங்க. அதுக்கு அப்பா சொல்கிறாரு, கடனாக இப்போ கொடுக்குறீங்க, ஆனால் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தானே உலகம் இருக்க போது, எல்லாம் அழிஞ்சிரும். அப்போ திரும்பி கொடுக்கலன்னா அவர் இறந்துட்டார், ஒரு வேளை இறந்துட்டாருன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் இந்த கடன் கொடுக்கறது, கடன் வாங்கிறதெல்லாம் கூட வந்து உங்களுக்கு அது கிடைக்குமான்னு தெரியாது. ஆனால் யஜ்யத்தில் நீங்கள் இந்த சேவையில் ஈடுபடுத்துங்க, நல்ல விதமான சேவைகள் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு பல மடங்காக திரும்ப கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இப்போது அவங்களோட அந்த ஆத்மா வந்து பத்தீத்தமாக இருக்குது, பறக்க முடியாமல் இருக்குது. அவங்க எல்லாம் ராவணர் ராஜ்யத்தில் மாட்டிகிட்ருக்காங்க, அந்த சிறகு வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு. அதனால் நம்ம வேலையே வந்து இந்த படிப்பில் வந்து நல்லபடியாக படித்து நம்ம பறக்கும் கலையில் பறந்துக்கிட்டே இருக்கணும். எப்பயுமே நம்மளோட குஷியின் அளவு ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். அப்போ வரதானம் என்ன சொல்கிறாங்கன்னா, பிராமண குடும்பத்தின் விசேஷத்தன்மை வேற்றுமையில் ஒற்றுமையாகும். உங்களோட ஒற்றுமையின் மூலம்தான் முழு உலகிலும் ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுது. அதனால் விசேஷ கவனம் செலுத்தி வேற்றுமையை நீக்குங்கள் மற்றும் ஒற்றுமையை கொண்டு வாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆனால் வந்து நமக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனாலும் நம்ம இங்கே வந்ததே சேவை செய்கிறதுக்காக தான். எவ்வளோ தான் வேற்றுமை இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இங்கே புண்ணிய காரியம் செய்கிறதுக்காக வந்திருக்கிறோம். அப்போது வந்து நம்ம சேவாதாரின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாருக்கிட்டேயும் ஒற்றுமையாக இருக்கணும். வேற்றுமை இருந்தாலும் பரவாயில்ல, பல தர்மத்தினர்களாக இருக்கலாம், பல சமஸ்காரங்களை வச்சுருக்கிறவங்களாம் இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கணும். சாக்கார பாபா கூட தன்னோட சேவையில் முழுமையான எலும்பு கொடுத்தாரு.
அதாவது எலும்பை கொடுத்தாருன்னா அந்தளவுக்கு சேவை செஞ்சார். அந்த மாதிரி நம்மளும் வந்து நம்மளோட கர்மேந்திரியங்கள் மூலம், ஒவ்வொரு கர்மேந்திரியம் மூலம் நம்ம சேவை நடைபெறணும் அப்படின்னு நம்ம சேவையில் தான் அவ்வளோ கவனம் கொடுக்கணும். ஸ்லோகன் என்ன சொல்கிறாருன்னா, பரமாத்மா அன்பில் மூழ்கி விடும்போது துக்க உலகத்தை மறந்துடுவீங்க. பாபாவோட அன்பிலேயே மூழ்கி இருக்கீங்கன்னா இந்த துக்கமான இந்த வைப்ரேஷன்ஸ்லேருந்து நம்மளை பாதுகாக்க முடியும். அவ்யக்த இஷாரா என்னென்னா, இணைந்த ரூபத்தில் இருக்கணும். நான் வந்து இணைந்த ரூபத்தில் தான் இருந்தேன், இணைந்த ரூபத்தில் தான் இப்போது இருக்கிறேன், இணைந்த ரூபத்தில் தான் இருப்பேன் என்ற இந்த சதா நினைவில் நம்ம வச்சுக்கணும். அநேக முறை இணைஞ்சிக்கிட்டே இருக்கிறவங்கள வந்து பிரிப்பதற்கான சக்தி யார்கிட்டையுமே கிடையாது. அன்பின் அடையாளம் வந்து இணைந்து இருப்பதாகும். நம்ம அன்பாக இருக்கிறோம் அப்பா கூடனா நம்ம அவர் கூட கம்பைண்டாக இருக்கணும், இணைஞ்சே இருக்கணும். நான் எப்பயுமே இணைஞ்சு தான் இருக்கேன், அதாவது இணைஞ்சு தான் இருந்தேன், இப்போயும் இருந்துகிட்ருக்கிறேன், அதுக்கப்புறமேட்டு இருப்பேன். ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் அந்த துணை நம்ம இருந்துக்கிட்டே இருக்கணும். எங்கே இருந்தாலும் என் கூட இருக்கிறவர், நான் அவர் கூட கம்பைண்டாக இருக்கேன், அவரும் நானும் அப்படியே இணைஞ்சே இருக்கிறோம். அப்போது இந்த அன்பு வந்து அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்பாவுக்கு மிக 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 நன்றி. எங்களை இவ்வளோ நெருக்கத்தில் வந்து சந்தித்து, கடவுள்னாலே இவ்வளோ தூரத்தில் இருக்கிற மாதிரி இருந்தது, இவ்வளோ கம்பைண்டாக எங்கள் கிட்டே வந்துட்டீங்களே பாபா, ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி.